வேர்ல்டு கப்பில் டூ ஆர் டை மேட்ச் ஒன்று நடந்தது நேத்திக்கு. அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஆஸ்திரேலியா வர்சஸ் ஸ்ரீலங்கா. ஆஸ்திரேலியா ஜெயிச்சா ஆஸ்திரேலியா உள்ள, ஸ்ரீலங்கா ஜெயிச்சா ஸ்ரீலங்கா உள்ளன்னு ஆரம்பித்த இந்த மேட்ச்சு ஆஸ்திரேலியா வந்து 17 ஓவர்ஸில் அடிச்சிட்டாங்க. கடைசி 3 ஓவர் ஸ்ரீலங்கா போட்ட விதம் இருக்குது பாருங்கள், எக்ஸ்ட்ராடினரியாக போட்டாங்கங்க. சான்ஸே இல்லை. 3 ஓவருக்கு மொத்தமாகவே 10 ரன் கூட கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு போலிங் போட்டாங்க கடைசி 3 ஓவர். சமீரா பார்த்தீங்கன்னா 18th ஓவரும் 20th ஓவரும் எக்ஸ்ட்ராடினரியாக போட்டிருப்பாரு. மகேஷ் தீக்ஷனா இந்த மாதிரி ஒரு டைவ் கேட்ச் பிடிப்பார் தெரியுமா? ஆனால் அதெல்லாம் கேட்ச் இல்லைங்க. அதை விட எக்ஸ்ட்ராடினரி கேட்ச் பார்த்தீங்கன்னா 10 நிசாங்கா மேக்ஸ்வெல் ரிவர்சி பாடுற பாயிண்ட்ல ஒன்று பிடிப்பாரு பாருங்க. கேட்ச் ஆஃப் த டோர்னமெண்ட்டுங்க அது. 181 ரன் அடிச்சிட்டோம். ஸ்ரீலங்கா தானே, நம்ம வின் பண்ணிடலான்னு போலிங் ஆரம்பித்த ஆஸ்திரேலியாவுக்கு வேற லெவல் மரண அடி கொடுத்தாங்க. 10 நிசாங்கா செஞ்சுரி, குஷால் மெண்டிஸ் ஒரு 50, பவன் ரத்நாயக்கே பார்த்தீங்கன்னா 28 ரன் 15 பால் அடித்து மேட்சை ரொம்ப அசால்ட்டாக வின் பண்ணிட்டாங்க ஸ்ரீலங்கா. ஆஸ்திரேலியா எதனால் தெரியுமா தோத்துது? 2 வருஷம் முன்னாடி வேர்ல்டு கப் ஜெயிச்சுட்டு மிச்சல் மார்ஷ் கப்பு மேலே காலை தூக்கி போட்டுன்னு இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி போட்டார் தெரியுமா? அங்கே தோத்தாங்க ஆஸ்திரேலியா. ஸோ இதோட நம்ம என்ன சொல்ல வரோம்னா, ஸ்ரீலங்கா குவாலிஃபைட் ஃபார் சூப்பர் 8, ஆஸ்திரேலியா இஸ் எலிமினேட்டட்.